அண்மை செய்தி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த மாதனூர் அரசு மதுபான கடை அருகே மதுபோதையில் நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் அப்புனி என்ற இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டார். அதேபோல் திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையம் அருகே சிலம்பரசன் என்பவரின் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். ஒரே நாளில் அரங்கேறிய இரு கொடூர கொலைகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் வீரராகவனிடம் கேட்கலாம். வணக்கம் வீரராகவன், கூடுதல் தகவல்கள். நிச்சயமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் மற்றும் திருப்பத்தூர் பகுதியில் மதுபோதையில் 7 நண்பர்களிடையே ஏற்பட்ட மோதலில் 2 பேர் ஒரே நாளில் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருப்பத்தூர் மாவட்ட மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் சாமிநாதபுரம் பகுதியை சேர்ந்த அப்புனு மற்றும் கோகுல் 2 இளைஞர்களும் நண்பர்களாக இருந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு இருவரும் அங்குள்ள மதுபான கடை அருகில் மது வாங்கி கொண்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி, பேருந்து நிலையம் என அடுத்தடுத்து மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் உள்ள ஒரு கடை அருகே அமர்ந்து இருவரும் மது அருந்தி கொண்டிருந்துள்ளனர். அப்போது போதை தலைக்கேறி இருவரும் மாறி மாறி தாக்கி கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் மாறி மாறி தாக்கி கொண்டதில் ஒருவர் பீர் பாட்டிலால் தலையில் அடித்ததாகவும், பின்னர் கோகுல் அங்குள்ள இரும்பு ராடு மற்றும் இரும்பு பேரல்களால் எடுத்து அப்புன் தலை மீது பலமாக தாக்கியதில் அப்புன் நிலை குலைந்து தலை நசுங்கிய நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த ஆம்பூர் கிராமிய போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பிரேதத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கோகுல் மற்றும் அப்புனு இருவரும் அவ்வப்போது மது போதையில் இருவரும் சுற்றித் திரிவதாகவும், மேலும் கோகுல் மீது ஏற்கனவே 2018, 19 ஆகிய ஆண்டுகளில் பல்வேறு துப்பாக்கி மற்றும் கஞ்சா வழக்குகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த காவல்துறையினர், தமிழக அரசின் ஏவல்துறையாக செயல்படும் காவல்துறையினர் கஞ்சா மற்றும் மது போதையில் உள்ள குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்காததாலும், இந்த குற்றவாளி சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் இது போன்ற சம்பவங்கள் அடுத்தடுத்து நிகழ்வதாக கூறப்படுகிறது. இதே போன்று திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் கலைஞர் நகர் பகுதியில் பேருந்து நிலையத்தில் அமர்ந்து கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் மீது பழிக்கு பழி கல்லை போட்டு கொலை செய்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில், தமிழகத்தில் தொடர்ந்து இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் மது மற்றும் கஞ்சா போதை புழக்கத்தில் அதிகமாக இருந்து வருவதால் இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் இந்த மது போதைக்கும் கஞ்சா போதைக்கும் சீரழிந்து வருவதாகவும், இதனை இந்த அரசு கட்டுப்படுத்த தவறியதே இதற்கு காரணம், கொலை சம்பவங்கள் அடுத்தடுத்து நிகழ்வதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தகவலுக்கு நன்றி வீரராகவன்.